ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தையல் பயிற்சியில் நம்ம சாரீக்கு அழகாக எப்படி குஞ்ச வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு மன்னிச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதனால தான் வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுக்க முடியல. இனி நான் டெய்லியும் உங்களுக்கு வீடியோ கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தையல் பயிற்சி அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பயிற்சியில் அடிப்படையாக கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோலாம் பார்த்திங்கன்னா அடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம சாரீக்கு எப்படி நம்ம குஞ்ச வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ தைச்சி பழகிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வேலைகள் தான் நம்மளுக்கு நிறைய வரும் ஸ்டார்டிங்கில். அதனால தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு என்னென்ன வேலை நம்ம கற்றுக்கணும், அடிப்படையாக என்னென்ன வேலையை கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி வீடியோ தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இப்போ நம்ம தைச்சி பழகிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சுடிதார் சைடு பிடிக்கணும், கை வைக்கணும், அப்புறம் நைட்டி ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இந்த மாதிரி சேலை குஞ்சம் போட்டு நம்மளுக்கு சேரீ ஓரம் அடிக்கணும், இந்த மாதிரி தான் வரும். வேட்டி கோட் அடிக்கிறது இந்த மாதிரி வரும். அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம இப்போ நான் எப்படி நம்ம சீப் வச்சு அந்த நூலெல்லாம் நம்ம எடுக்கிறோம்னு பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம எடுக்கணும். நீங்கள் இடையில கூட கட் பண்ணி விட்டு கூட எடுக்கலாம். இருந்தாலும் நான் பார்த்திங்கன்னா அப்படியே தான் எடுத்துகிட்ருக்கோம். நான் என்னோடய பொண்ணுக்கு தான் நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். அது மூலிமா உங்களுக்கும் கற்றுக் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். எங்கள் பாப்பா தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி குஞ்சம் போட போகிறாங்க. நான் ஏற்கனவே பாப்பாவுக்கு பழக்கி கொடுத்துட்டேன். இன்றைக்கி நீ குஞ்சம் போடு பாப்பா, நம்ம அதை வீடியோ எடுத்து நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. பாப்பாவுக்கு ஒரு 2 டைம் தாங்க நான் கற்றுக் கொடுத்தேன். அதுங்களையுமே பாப்பா சூப்பராகவே கற்றுக்கிட்டாங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு நம்ம கற்றுக்கணுங்கிற ஆர்வம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், தையல் ஈஸியாகவே நம்ம கற்றுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பொறுமையாக அந்த நூலை பூராமே நம்ம இந்த மாதிரி எடுத்துடணும். அந்த சேரீயில் மேலே வர்ற அந்த நூல் கொஞ்சம் மேலே தெரியுது பார்த்திங்கன்னா, அந்த அளவுக்கு நம்ம அந்த நூலை பூரா நம்ம இந்த மாதிரி சீப் வச்சு அழகாக நம்ம தலைமுடி எப்படி வாருவோமோ அதே மாதிரியே அந்த சீப்பை வச்சு லைட்டாக அப்படி இழுத்து விட்டிங்கன்னா அந்த நூல் பூரா வந்துடும். அந்த கடைசி சைடு மட்டும் கொஞ்சம் பட்டுக்கரை நம்மளுக்கு வரனால கொஞ்சம் வராத மாதிரி இருக்கும். அங்கனை மட்டும் லைட்டாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லாட்டி சைடாக மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு எடுத்திங்கன்னா வந்துடும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம அந்த நூல் இலைகளை பூராமே நம்ம எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. நம்மளுக்கு இந்த சைடும், அதாவது அந்த பட்டுக்கரை வர இந்த சைடும் அந்த கார்னரும் மட்டும்தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். அதையே மட்டும் நம்ம எப்படி எடுத்து விட்டுறலாம். அப்படி வரலைன்னா இப்போ பாப்பா கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைட்டாக மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீப் வச்சு நீங்கள் எடுத்திங்கனாவே அந்த நூல் இலைகள் பூரா வந்துடும். கரெக்டாக அந்த சேரீயில் மேலே அந்த நூல் ஒன்றுனா பிரியுது பார்த்திங்களா, அந்த பிரிகிற நூலை பூராமே நம்ம எடுத்துடணும். அப்போ தான் நம்ம குஞ்சம் போடும்போது அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம அந்த நூலை எடுத்தாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ சீப்பை வச்சு நல்லா இந்த மாதிரி அந்த சிக்கு எதுவுமே இல்லாமல் அந்த நூல் இலைகள் எதுவுமே வராமல் நம்ம கரெக்டாக எடுத்துடணும். இப்போ நம்ம ஒரு டம்ளரில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணி ஏன் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரித்து நம்ம அந்த முடிச்சு போடுறப்ப அந்த முடிச்சிலேருந்து அந்த கொஞ்சம் கொஞ்சம் நூல் தனியாக போயிடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் லைட்டாக அந்த தண்ணி தொட்டு இந்த மாதிரி நீவினீங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு ஒரு நூல் கூட நம்ம வெளியே போகாமல் கரெக்டாக இருக்கும். அப்போ முடிச்சு போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் சரியாக வரல அப்படின்னா அதை பிரிச்சுட்டு கூட மறுபடியும் போடுங்க. ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்க மாதிரி கரெக்டாக போட்டுருங்க. ஒரு டைம் வரல அப்படின்னா அதை பிரிச்சுட்டு கரெக்டாக போடுங்க. பாப்பாவுக்கே பாருங்கள், அந்த பட்டு துணியில் 2 தடவை வரல, மறுபடியும் நம்ம அதை பிரிச்சுட்டு அப்புறம் 3ஆவது டைம் போடும்போது பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. நீங்கள் சரியாக வரல இருந்துட்டு போகுது அப்படின்னு மட்டும் எப்பயுமே நம்ம விடக்கூடாது. நம்ம செய்கிற வேலையை ரொம்பவுமே நீட்டாக செய்கிறதுக்கு நம்ம ஆரம்பத்துலேயே பழகிக்கணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதை நம்ம பிரித்து இந்த மாதிரி கொஞ்சம் போடணும். இந்த மாதிரி சீவி விட்டுக்கோங்க. லைட்டாக அந்த சீப்பை இப்படி இந்த மாதிரி சீவி விட்டுட்டு இப்போ பாப்பா எப்படி பிரிக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக பிரிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம தண்ணி தொட்டு இந்த மாதிரி நீவினோம் அப்படின்னா நூல்கள் பூரா நம்மளுக்கு ஒன்று சேர்ந்துக்கும். அப்போதைக்கு நம்மளுக்கு முடிச்சு போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த முடிச்செல்லாம் பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக ஒன்று போல் வரணும். இப்போ நம்ம பிடிக்கும் போதே பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சிட்டு நம்ம நூல் நம்ம அந்த முடிச்சு போடுறப்ப நம்ம இந்த மாதிரி நம்ம இழுக்கிறப்ப பாருங்கள் ஈவனாக அந்த முடிச்சு பூராமே நம்மளுக்கு கரெக்டாக ஈவனாக வர மாதிரி
பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ வந்து நான் ரொம்பவுமே பொறுமையாக தான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதில் வந்து நம்ம ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 முடிச்சு போடுறத மட்டும் காமிச்சிட்டு ஃபுல்லாக காமிச்சிருவாங்க. நான் இதில் வந்து உங்களுக்கு பொறுமையாகவே வந்து பாருங்கள் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நம்ம வந்து தையல் பயிற்சி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து நம்ம பொறுமையாக சொல்லும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும். அதனால தான் வந்து ரொம்பவுமே பொறுமையாக தான் அந்த வீடியோவே ஓடிட்டுருக்கு. அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து இந்த வீடியோவை பார்த்து குஞ்சம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கற்றுக்க முடியும். நான் அடுத்து வர்ற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுடிதாரு இந்த மாதிரி ரெடிமேடாக வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ராகு இந்த மாதிரிலாம் வரும். அதுக்கு வந்து ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் அப்படியே ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ளவுஸ் வந்து நம்ம அடிப்படையாக நம்ம எப்படி தைக்கிறது, ரொம்ப நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் எப்படி தைக்கிறது அப்படின்ற மாதிரி வீடியோ பூராமே நான் அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேங்க. அதுக்கு நீங்கள் வந்து டைம் இப்போ தான் நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க நம்ம சேனலை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பூராமே உங்களுக்கு வந்து பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் நம்ம ஓரளவுக்கு கடைசியாக வந்து நம்ம முடிச்சு போட்டுக்கிட்டே வந்தாச்சு. நம்ம அப்படியே முடிச்சு போடுறப்ப வந்து பாருங்கள் அந்த நூல்லாம் கரெக்டாக அங்கிட்டு இங்கிட்டு விலகிரும். நம்ம கொஞ்சம் மட்டும் லைட்டாக நம்ம தண்ணி வந்து தொட்டு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி நம்ம அப்படியே வந்து முடிச்சு போடுறப்ப ஒரு நூல் கூட நம்மளுக்கு வெளியில் போகாது. கரெக்டாக வந்து முடிச்சு போடுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் லைனாக வந்து நம்ம முடிச்சு போட்டு வந்தாச்சு. இந்த கடைசியாக வந்து அந்த பட்டு கரை இருக்குது பார்த்திங்கன்னா, அங்கனை மட்டும்தான் முடிச்சு போடுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ரொம்பவும் கஷ்டம்லாம் இருக்காது. லைட்டாக அதாவது வந்து நீங்கள் நூலில் போடுறத விட இந்த பட்டு நூலில் போடுறப்போ கொஞ்சம் அந்த நூலில் ஒன்று சேராத மாதிரி இருக்கும். ஒரு டைம் போடுங்க, வரல அப்படின்னா பிரிச்சுட்டு மறுபடியும் அந்த நூல் முடிச்சு வந்து நீங்கள் போட்டு விட்டுருங்க. இப்போ வந்து பாருங்கள் நம்ம ஃபுல்லாகவே இந்த சேரீக்கு வந்து குஞ்சம் போட்டு முடிச்சாச்சு. அதான் லாஸ்ட் முடிச்சு போட்டு நம்ம இந்த சேரீயை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து எப்படி நீட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம சேரீயில் வந்து குஞ்சம் போடுறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக போடுறேன். அதுக்கு வந்து நம்ம வீடியோவை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து அந்த முந்தானையை வந்து 2ஆக மடித்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்பவுமே அழகாக நீட்டாக இருந்தது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.